ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லிங்மா சமையல பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பேபி ஃபுட்டு தான் பண்ண போகிறோம். ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு தான் இந்த ரெசிபி பண்ண போகிறோம். குழந்தைங்களோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை பியூரி ஃபார்மில் பண்ணி வாரத்துக்கு ஒரு 3 டைம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, குழந்தைங்க நல்ல வெயிட் இன்க்ரீஸ் ஆவாங்க. இது வந்து ஒரு 6 மாதத்துக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு நம்ம தாராளமாக கொடுக்கலாம். இந்த ஃபுட்டு வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற எல்லாரும் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு சின்ன கிழங்கை எடுத்து நல்லா கழுவிட்டு தோலெல்லாம் சீவிட்டு நல்லா குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும். இப்போ இந்த மாதிரி ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கிழங்கை வந்து சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இப்போ ஸ்டவ்வில் எடுத்து வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது வந்து வேகிறதுக்கு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் தான் ஆகும். சீக்கிரமாகவே வெந்துடும். நம்ம வந்து இடையில வந்து ஒரு டைம் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும். இது ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதை நம்ம இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது வந்து குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து நம்ம ரொம்ப அதிகமாக கொடுக்க வேண்டாம். இந்த ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன்லேருந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கொடுத்தா போதும் ஆரம்பத்தில். அதுக்கப்புறமா கொஞ்சம் நம்ம அதிகப்படுத்திக்கலாம். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புதிய வீடியோக்கள் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.